பிரசித்தி பெற்ற உதகை மலர் கண்காட்சி இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இந்த கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மலர் அலங்காரங்களையும் பார்வையிட இருக்கிறார். 40,000 மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் மலர்கள் பார்வையாளர்களின் கண்களை வசீகரித்து வருகின்றன. மலர் கண்காட்சியை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரசித்தி பெற்ற உதகை மலர் கண்காட்சி இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இந்த கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மலர் அலங்காரங்களையும் பார்வையிட இருக்கிறார். மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். வழிநெடுகிலும் மக்கள் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அதன் காட்சியை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். உதகை தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். வழிநெடுகிலும் மக்கள் அவருக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் வழிநெடுகிலும் வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள். அதன் காட்சிகளை நாம் திரையினில் பார்த்து வருகிறோம். இந்த மலர் கண்காட்சியின் சிறப்பம்சம் என்ன? எத்தனை வகையான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது? முழு விவரங்கள் என்ன? இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் தான் இந்த 127வது மலர் கண்காட்சியானது தொடங்க இருக்கிறது. அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். அதற்காக தற்போது அவர் அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து தாவரவியல் பூங்கா வரை தற்போது நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை சாலையின் இருபுறமும் இருக்கக்கூடிய மகளிர் மற்றும் கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் இரண்டு புறமும் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். முதலில் அங்கு அந்த தமிழக அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து காரில் புறப்பட்டு வந்த அவர் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை கடந்த பிறகு இரண்டு புறமும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் மகளிரை பார்த்தவுடன் உடனடியாக காரை விட்டு கீழே இறங்கி அவர்களிடம் கைகளை கொடுத்தும் அவர்கள் வழங்கக்கூடிய புத்தகம் உள்ளிட்ட பரிசு பொருட்களையும் பெற்றுக்கொண்டும் தற்போது அவர் தாவரவியல் பூங்காவை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பொறுத்தவரையில் இது 127வது மலர் கண்காட்சியாகும். ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு அன்றைய தினம் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மலர் கண்காட்சியை தொடங்க வைத்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது 2வது முறையாக இன்றைய தினமும் மலர் கண்காட்சியை தொடங்க வைக்க இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். இந்த மலர் கண்காட்சியை பொறுத்தவரையில் அதாவது 7.5 லட்சம் மலர்களை கொண்டு பல்வேறு மலர் சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவில் முதல் முறையாக இவ்வளவு மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த மலர் கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக பார்த்தோம் என்றால் இங்க இருக்கக்கூடிய அலங்கார மேடைகளில் 40,000 மலர் தொட்டிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்காவின் நுழைவாயில் பகுதியில் அரண்மனையின் நுழைவாயில் போன்று மலர்களை கொண்டு 1,30,000 மலர்களை கொண்டு தத்ரூபமாக மலர் அலங்காரம் செய்யப்பட்டு நுழைவாயில் போன்ற மலர் சிற்பமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அரண்மனை போன்ற ஒரு தோற்றமும் இந்த காட்சிக்கு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மலர் சிற்பத்தையும் அவர் காண இருக்கிறார். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த மலர் கண்காட்சியை தொடங்க இருக்கும் நிலையில் இந்த அரண்மனை சிற்பமானது 2 லட்சம் மலர்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 75 அடி நீளம், 25 அடி அகலத்தில் இந்த பிரம்மாண்ட மலர் சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு இருக்கக்கூடிய மலர்களை மட்டும் கண்டு ரசிக்க வேண்டும் என்பது மட்டுமின்றி இங்கு வரும் சுற்றுலா பயணிகளும் சிறுவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கண்களுக்கு விருந்து படைத்து மன மகிழ்ச்சியோடு செல்வதற்காக தான் இந்த 7,50,000 மலர்களை கொண்டு மலர் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பூங்கா முழுவதும் மொத்தம் 24 மலர் சிற்பங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 50,000 மலர்களை கொண்டு அன்னப்பச்சி, அதே போல 35,000 மலர்களை கொண்டு கல்லணை அமைக்கப்பட்டு அதிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போல மலர் அருவியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றைதான் இன்னும் சற்று நேரத்தில் அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால்
இங்க இருக்கக்கூடிய பழமையான பரணி இல்லத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். இந்த பரணி இல்லம் என்பது 100க்கும் மேற்பட்ட அரிய வகை தாவரங்கள், பரணி வகை தாவரங்கள் இருந்த இடம். கடந்த சமீப காலத்தில் ஏற்பட்ட மழையினால் அந்த பரணி இல்லம் என்பது சேதமடைந்தது. அதனை புனரமைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு 24 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அந்த புனரமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தது. தற்போது முடிவடைந்த நிலையில் தற்போது அந்த பரணி இல்லத்தையும் அவர் திறந்து வைக்கியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் மலர் கண்காட்சியை காண்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படாமல் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். முதலமைச்சர் திறந்து வைத்தவுடன் இந்த சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சிக்கு உள்ளே வந்து மலர் சிற்பங்களை அருகே சென்று கண்டு ரசிப்பதற்காகவும் புகைப்படம், செல்பி போன்றவை எடுப்பதற்காகவும் அனுமதிக்கப்படுவார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.